சூப்பரான ஒரு எள்ளு பாகு. வேலை எப்படி இருக்குது பிச்சு என் இனிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் எப்பயுமே மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி எங்களோட வீட்டு தேவைக்காக நான் எள்ளுப்பாக செய்ய போகிறேன். நிறைய நாளாக ஆகிட்டுது எள்ளுப்பாக செய்து. என் வீட்டில் இருக்கிற என் கணவருக்கு ரொம்பவும் பிடிச்சது இந்த எள்ளுப்பாகு. நிறைய நாளைக்கு பிறகு அவருக்காக நான் இந்த எள்ளுப்பாக செய்ய போகிறேன். அதே உங்களுக்காக மீண்டும் நான் செய்கிறேன். என்னோட சேனலில் கௌரி ரூபன் சேனலில் ஆல்ரெடி நான் செய்து போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இந்த எள்ளுப்பாக உங்களுக்காக. இதை பனங்கட்டி வச்சு செய்யலாம், பனங்கற்கண்டு வச்சு செய்யலாம், சர்க்கரை வச்சு செய்யலாம், சீனி வச்சு செய்யலாம். ப்ரௌன் சீனி, வெள்ளை சீனி எது வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். நான் பனங்கற்கண்டு வச்சு இன்றைக்கும் செய்ய போகிறேன். இந்த பனங்கற்கண்டு வச்சு ஆல்ரெடி நான் செய்து போட்டுட்டேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குற உங்களுக்காக மீண்டும் இந்த எள்ளுப்பாகு. வாங்க இப்போ செய்யலாம். எள்ளு கழுவிட்டு உலர போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காயில்லை, இதில் லைட்டாக தண்ணி தன்மை இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் வறுக்க போகிறோம். இந்த முழு எள்ளையும் நான் வறுக்காமல் கொஞ்சமாக வறுத்துட்டு வைக்க போகிறேன். இப்போ எள்ளு பாகுக்கு தேவையான எள்ளை வறுக்க போகிறேன். அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த எள்ளு கழுவி உலர போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நல்லா காயில்லை. இப்போ நாங்கள் இந்த எள்ளு பாகுக்கு வறுக்க போகிறோம். எங்களோட வீட்டு தேவைக்கு தேவையான மிச்ச எள்ளையும் நான் வறுத்து போட்டே வைக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எள்ளு வாங்கினால் கழுவி போட்டு செய்யுங்கோ. நான் நிறைய பேர் கழுவாமல் செய்கிறதை எனக்கு சொன்னார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தயவுசெய்து கழுவி பாவிங்கோ. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கழுவி வச்சிருந்த எள்ளை வறுத்து கொள்ளலாம். கருகாமல் வறுக்கணும். மெல்லிய இளஞ்சூட்டில் தான் வறுக்கணும். தண்ணி நிற்கிறபடியாக இந்த கட்டியாக வருது. தண்ணி இல்லாமல் வரும்போது உதிர்ந்து வரும். இப்போ எள்ளு கட்டியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. எள்ளில் நிறைய சாப்பாடுகள் செய்யலாம். இப்போ நாங்கள் நூடுல்ஸ் செய்யும்போது கூட எள்ளு போடலாம். பன் செய்யும்போது அதுக்கு மேலே எள்ளு போடுறது. கேக் செய்யும்போது கூட எள்ளு மேலே தூவலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த எள்ளில் நிறைய சாப்பாடுகள் செய்யலாம். அதோட அன்றாடம் நாங்கள் சமைக்கிற சாப்பாடுகளில் இந்த எள்ளை சேர்த்து கொள்ளணும். எங்களுக்கு கண்டிப்பாக சத்து தேவை. அதோட நீங்கள் அந்த எள்ளை கேர்லெஸ்ஸாக விட்டுடக்கூடாது. எப்படி நாங்கள் மிளகு, சீரகம், மல்லி இதுகள் பாவிக்கிற மாதிரி இந்த எள்ளையும் எங்களோட சாப்பாடுகளில் சேர்த்து கொள்ளணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அம்மாக்கள் கூடுதலாக இந்த எள்ளில் வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு சரி, அந்த குழந்தை பிறந்த அம்மாக்களுக்கு சரி, அல்லது சுகஈன காரணமாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்களன்னு சொன்னால் இந்த நல்லெண்ணெயை சேர்க்கிறது என்னென்னு சொன்னால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த எள்ளில் உங்களுக்கு முடிஞ்ச பாகம் நீங்கள் இந்த எள்ளை மோதகம், அதாவது உள்ளுடன் பயரும் தேங்காயும் இந்த எள்ளும் சேர்த்து மோதகம் செய்கிறது. உங்களுக்கு என்ன சாப்பாடுகளுக்குள்ள வேணுமென்றாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ தனியாக கேக்குக்கு மேலே கூட தூவி நீங்கள் பேக் பண்ணலாம். ஒரு சூப்பராக இருக்கும். நான் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அதை செய்து காட்டுறேன். நான் எடுத்திருக்கிறது வெள்ளை எள்ளு. நீங்கள் வேணுமெண்டா கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கொள்ளலாம். எள்ளு இப்போ வறுபட்டுட்டது. இப்போ காணும். ஆக நல்லா முருகை வறுக்கணுமெண்டு, அதாவது கலர் மாறி வார வரைக்கும் வறுக்க தேவையில்லை. நான் இப்போ கழுவி போட்டதால் அந்த தண்ணி தன்மை இல்லாமல் வறுத்தெடுத்தால் சரி. இப்போ அந்த எள்ளு ஓடுற பதம் வந்துட்டுது. ஓகே, இப்போ நாங்கள் நிப்பாட்டி இதை மறுபடியும் நான் இந்த வெயில குறைச்சி விட போகிறேன். அப்போ தான் குயிக்காக ஆறும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை மிக்சியில் அடிக்கணும்.
இப்போ தெரியுது உங்களுக்கு அந்த ஓடுறது. அப்படியே தூக்கி இதுக்கு கொட்ட போகிறோம். நான் வந்து நார்மலாக மெஷர்மெண்ட் பண்ணுற கப்பாலேயே அளந்திருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் வேணுமென்றாலும் அளக்கலாமே. அதை சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் 1 கப் எள்ளு எடுத்தீங்களன்னு சொன்னால் 1 கப் சீனியோ 1 கப் வெல்லம், அதாவது சர்க்கரையோ ஏதாவது 1 கப் எடுங்கோ. அதே மாதிரி உளுத்தமாவும் 1 கப் தான் எடுக்க போகிறேன். நான் இதிலேருந்து இப்போ இந்த கப்பிலேருந்து 2 கப் எடுத்திருக்கிறேன். எள்ளு, வறுத்த எள்ளு, ஒரு லைட்டான நிகச்சூடு இருக்கேக்கிய நாங்கள் இந்த எள்ளை அரைக்கணும். இது வந்து அடிபட்டு அப்படியே திரண்டு வர மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நாங்கள் அப்படியே வலிச்செடுக்கணும். இன்னும் கொஞ்சம் அடிபடலாம். பனம் கற்கண்டு எடுத்திருக்கேன். பனங்கற்கண்டு வந்து 1 கப், 1 கப்புக்கு 1 கப். நான் 2 கப் எடுத்திருக்கிற வழியாக 2 கப் எடுக்கிறேன். முதல்ல இந்த பனங்கற்கண்டை இந்த மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கணும். பனங்கற்கண்டு பவுடர் மாதிரி இருக்குது. பனங்கற்கண்டு இது வந்து உளுத்தம்மா, வறுத்து அரைச்ச உளுத்தம்மா. இதில் இருந்து 2 கப் எடுக்கிறேன். உங்கள்கிட்ட உளுத்தம்மா இல்லாட்டிக்கு நீங்கள் பச்சை உளுந்த கழுவிட்டு பிறகு வறுத்து பிறகு அரைக்கணும். அரைச்ச எள்ளு, பனங்கற்கண்டை வந்து பவுடர் ஆக்கியிருக்கிறேன். அதுக்கு பிறகு உளுத்தம்மா 2 கப், 1 கப், 2 கப். ரெண்டு கப் உளுத்தம்மா. இப்போ உளுத்தம்மா, அரைத்த பனங்கற்கண்டு, அடுத்தது எள்ளு எல்லாத்தையும் போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணுறேன். கரண்டியாலேயே மிக்ஸ் பண்ணுறேன். இல்லைன்னு சொன்னால் கையால் மிக்ஸ் பண்ணாமல் க்ளவுஸை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதை மறுபடியும் மிக்சியிலே ஒருக்கா பவுடர் பண்ணணும். எல்லாம் அந்த சேர்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் உங்கள்ட்ட ஃபுட் ப்ராசஸ் இருந்தால் எடுத்து மிக்ஸ் பண்ணலாம். என்ன டைம் இருக்குது, நான் அதை எடுத்து வச்சு செய்ய விருப்பப்படையில. இப்போ நான் இதை வந்து திரும்பவும் இந்த மிக்சி ஜாரில் போட்டு ஒருக்கா பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒருக்கா அரைச்ச மண்டா சரியாக இருக்கும். இந்த கட்டிகளை வடிவாக தட்டி விட்டு இது வந்து மிளகுத்தூள். நான் மிளகுத்தூள் வந்து இடித்து போத்தில் போட்டு வச்சுருக்கேன். அதில் இருந்து 1 தேக்கரண்டி மிளகுத்தூள், 1 தேக்கரண்டி சீரகத்தூள். சீரகத்தையும் நான் இடித்து வச்சிருக்கிறேன். அதிலேருந்து 1 தேக்கரண்டி. இப்போ 2 மிக்ஸ் பண்ணி இருந்தபடியாக நீங்கள் 2 தேக்கரண்டி எடுக்கலாம். நான் தனித்தனியாக இருந்தபடியாக 1 மிளகுத்தூள், 1 சீரகத்தூள் அப்படி போட்டிருக்கிறேன். மிக்ஸ் பண்ணின பவுடரோட திரும்பவும் மிளகுத்தூள் சீரகத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சூப்பர் வாசம் வருதுண்ணே, வெரி நைஸ். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணின பொருட்கள் எல்லாத்தையும் மறுபடியும் இந்த ஜாரில் போடுறேன். அதாவது மிக்ஸி ஜாரில். ஏன் இந்த சின்ன ஜார் எடுத்துருக்குறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே நல்லா கொதி தண்ணி விட போகிறோம். அப்போ பெரிய ஜாராக இருந்தால் அதுக்குள்ளே உங்களுக்கு போடுறதுக்கு விதத்தில் ஏன்னு சொன்னால் அது வந்து
உருண்டு வரைக்குள்ள வடிவாக திரண்டு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க தான் இந்த எள்ளுருண்டை நல்லா இருக்கும். இப்போ உரல்னு சொன்னால் நிறைய அது பெரியசாக இருக்கும். அப்போ நாங்கள் போட்டு இடிக்கலாம். இது வந்து குட்டியாக இருக்கிறதால அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பிளேட் வந்து பெருசுக்கும் சின்னனுக்கும் இந்த ஜாருக்க போட்டு அடிக்கலாம். ஆனால் இது இந்த அந்த பேன் இதுக்கும் சேமாக இருக்கிறபடியா அப்போ இதுக்குள்ளே நிறைய போட்டும் வேர்த்தில்லை, அடிபடாது. அதனால தான் சின்ன எடுத்திருக்கணும். அதனால் நீங்களும் சின்னனையே யூஸ் பண்ணுங்க. முதல்ல ஒரு தடவை அடிக்கணும், அதுக்கு பிறகு தான் கொதி தண்ணியை விடணும். இதுக்குள்ளே வந்து இப்போ நல்ல பொங்கின தண்ணி கொடுங்க தம்பி. ஐயோ, நல்லா பொங்கின கொதி தண்ணியை கொஞ்சமாக விடணும், கிணக்க விடையில் விட்டுட்டு எஸ் இப்போ பாருங்க அப்படி இருக்குதுன்னு. இதுதான் கரெக்டாக இருக்குது. இப்படி உருட்டி பார்த்தோம்னு சொன்னால் உருண்டுதுண்டா சரி. இப்போ இதுக்குள்ளே தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி வந்து கொஞ்சமாக தான் விடணும். இது காணாது, இது வந்து புட்டு மாதிரி இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் விட்டு பிரட்டும்போது தான் அது கரெக்டாக வரும். அதுக்காக நிறைய ஊற்றுறதில்ல. இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டோன்னே அவ்வளோதான். ஆல்ரெடி என் பைத்தமணியான அடித்து தான் இந்த மிக்ஸி போனது. இப்போ சரியாக இருக்குது. இதுக்குள்ளே கீழே கொஞ்சம் பவுடராக இருக்கிறபடியாக சில வேளையில் அடிபடாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதை மறுபடியும் பிரட்டி அடிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இப்போ மீதி உள்ளதை அடிக்க இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிக்கிறேன் நான். ஏண்டி ராசா எவ்வளோ காலம்னு சொல்லுவான் தம்பி. 17 years. அது நான் சொன்னது மிக்ஸியை. 26 years. கூடா லூசு. 29 years. இந்த ஏப்ரல் வந்தால் 29 years தம்பி அந்த மிக்ஸிக்கு வயசு வந்து. Birthday party போடுறோம் அதுக்கா கண்டிப்பாக இவ்வளோ அரைச்சி போட்டு சொல்லலாம். இட்லி தோசைக்கு அதுக்கு இதுக்கு இந்த கிரைண்டர் பண்ணுறதுக்கு முதல்ல இருந்தால் அம்மா இது தானே யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். உண்மையாக அவள் ஒரு ராசாத்தி தான். அவள் ஒரு ராசாத்தி சூப்பர் இல்லே. பாரு எப்படி உருண்டியாக வந்து நிற்குது. மேலே உருட்டி வச்சுருக்காது, தானாயே உருட்டி வச்சுருக்கு. ஸ்பூனுடைய போகுது. இது வந்து அப்பா வந்து உங்களுக்கு ஒரு உருண்டை தந்தால் 10 pound சொன்னவர். எனக்கு கேட்க மாட்டான் விட்டுட்டாரு. உங்களுக்கு 10 pound கொடுத்து சாப்பிட்றது வைக்கிறதுக்கு முதல். அப்போ எனக்கு கேட்டிருந்தேன் ஒரு உருண்டை சாப்பிட்டேன் 10 pound, நான் முழு உருண்டையும் சாப்பிட்ருவேன். என்ன உங்களுக்கு ஒன்று விஷயம் தெரியுமா? எந்த பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த எள்ளுருண்டை நான் நினைக்கிறேன் இந்த மகள் வயசுக்கு வந்திருந்த போது நான் எள்ளுருண்டை இந்த எள்ளுப்பாக வந்து செய்து கொடுத்தேன். அப்போ வந்து அவள் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சி கொண்டு இருந்தா. அப்போ இந்த கணவர் சொன்னவர் இந்த ஒரு உருண்டை சாப்பிட்டா ஒரு ஆளுக்கு நான் 10 pound தருவேன்ட்டு. அவள் சொன்னாலும் கூட எள்ளுருண்டையும் வேண்டாம், எனக்கு 10 pound வேண்டாம்.
அதுவே என்ன கேட்டிருந்தாருன்னு சொன்னா என்ன நடந்திருக்கும்? ஆஹா, என்ன கேட்கல. அதான் நான் இப்போ சொல்கிறேன். அந்த 10 பவுனுக்கு பதிலாக 10 உருண்டை சாப்பிட்டா ஐயோ 100 பவுண்ட்ஸ் எவ்ரிடே 1 சாப்பிட்டு இருந்தா அப்படி வேண்டி இருக்கலாம். விட்டுட்டேன். நான் இப்போ போய் கேட்க போகிறேன். நான் ஒரு உருண்டை சாப்பிட்றேன், எனக்கு 10 பவுண்ட் கொடுக்குறீங்க. நீ சாப்பிடாம இருந்தால் உனக்கு 10 பவுண்ட் தருவேன் சொல்லிட்டு. என்ன தம்பி அப்படி தானே அப்போ சொல்லுவார். நீ சாப்பிடாம இரு, உனக்கு 10 பவுண்ட் நான் கொடுக்குறேன். நாங்கள் அரைச்சி போட்ட எள்ளை உருண்டை மிக்சரை வந்து, அதாவது எள்ளு பாகு இது வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கலாம். முதலாவது உருண்டை அப்பாக்கா வேற வச்சு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. ஓகே, வெரி நைஸ். கவின், What? இது ஒன்று சாப்பிடுறியா? உனக்கு 10 பவுண்ட் கொடுக்குறேன். No. ஏன்? I don't know. ஏன் ஐ டோன்ட் நோன்றாய்? I don't want to. அவ்வளோ டேஸ்டடா. உனக்கே இனிப்பு பிடிக்காது. இது கொஞ்சம் தூள் போட்டு செஞ்சிருந்தா சாப்பிடுவியா? No. அப்போ என்ன போட்டு தந்தா சாப்பிடுவீங்க? சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய சாப்பாடு இருக்கிறதால தான் இந்த சாப்பாடு பிடிக்குதில்ல. எங்களுக்கெல்லாம் முந்தி என்ன சாப்பாடு கொடுப்பாங்களான்ட்டு இருக்கும். என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிடுவோம் நாங்கள். Sugar. சூப்பராக. அப்போ தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த எள்ளுப்பாகு, அதாவது இந்த எள்ளுருண்டை, ஐ டோன்ட் நோ, எனக்கு எள்ளுப்பாகு எள்ளுருண்டைன்னு தான் வருது. இந்த எள்ளுப்பாகை வந்து காலையில் எலும்பினோட மீன்ஸ் நீங்கள் முகமெல்லாம் கழுவிட்டு வந்து இதில் ஒரு உருண்டை சாப்பிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிங்களான்னு சொன்னால் அன்றைக்கு நாள் முழுக்க அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருப்பீங்க. முதல்ல எலும்பினோடனே கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், அப்படி தானே? Yes. ஓகே. After you brush your teeth. ஏ கோர்ஸ் நைட்லேயே முடையில் எலும்பி தண்ணி குடிக்கிறது தானே? No. நீ குடிக்கிறது இல்லையா? No. நான் குடிப்பேன். Yeah, but some persons. சம்டைம் எலும்பினா தண்ணி குடிப்பேன். இல்லைன்னு சொன்னால் எலும்பாட்டிக்கு நல்ல டீப் ஸ்லீப்னு சொன்னால் எலும்ப மாட்டேன். Wow. Super. என்ன சொல்கிறீங்க? எத்தனை மார்க்ஸ் போடுறீங்க? அப்பா ஞாபகம் இருக்காப்பா? 10 பவுன் ஞாபகம் இருக்கா? Really good. ஒரு உருண்டை சாப்பிட்டா? நல்லா ஜாக்கேண்ணா. என்ன சொன்னீங்க? நல்லா இருக்கு. இது எடுத்து எப்படி பிச்சு பார்த்தா நாளைக்கில இருந்து இப்போ இன்றைக்கு வச்சுட்டு உடனே தூக்கி போத்தில் போட்டு வைக்காமல் நாளைக்கு காலையில், இப்போ எங்களுக்கு வந்து 8 மணி ஆயிட்டுது. இப்போ இதை வந்து நாளைக்கு போத்தில் போட்டு வச்சிடணும். உங்களுக்கு விருப்பமான நேரம் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். இது ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறது வேண்டிய அவசியம் இல்லை, வெளியிலேயே வைக்கலாம். இது கிட்டத்தட்ட எனக்கு நாங்கள் வந்து 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் இருக்கலாம். இது முடியும் வரையும் வெளியில் தான் வச்சுருப்போம்.
வெளியில் வச்சு தான் சாப்பிட்றோம். சூப்பராக இருக்கும். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஈரக்கையை வைக்கக்கூடாது. அதாவது இந்த போத்தில் போட்டு வைக்கிறது தான் நல்லது. ஓகே, சூப்பரான ஒரு எள்ளு பாகு. வேலை வேலை இந்த மிளகு சீரகம் இருக்குல்லையா, அம்மாடியோ சூப்பர். எப்படி இருக்குதுன்னு இப்படி பிச்சு தேங்க்யூ ஸோ மச். பொறுமையாக இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்க்காத நீங்கள் பாருங்க. ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம், பாய் பாய். மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.